ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த கேசட் பிளேக் வாங்கினோம். இது கேசட் பிளேக் மட்டும் கிடையாது, இது மூலம் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்து ஏசி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் ஆச்சுன்னா ஏதாவது சவுண்டு கேட்குமா ஒன்றுமே தெரியல. நம்ம ஏதாவது கேசட் போட்டு பார்ப்போம். உள்ள எந்த கனெக்ஷனுமே இல்லை, ஓடலை. சரி, நம்ம கழட்டியே பார்த்துக்குவோம். உள்ள போல்டு நல்லா புதுசாக தான் இருக்குது. காட்டுக்கெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டாக இருக்குது, லைட்டாக தொடச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம வோல்டேஜ் தான் செக் பண்ணணும். ப்ளூ கலர் இது செக் பண்ணி பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வோல்டேஜாக வரல. அவனுக்குள்ளே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பீஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பீஸ்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படியே வந்து வோல்டேஜ் வரல. இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யலை. அதனால் நம்ம பேட்டரி மூலமாக கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். இந்த மாடல் பேட்டரி வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அதனால் 6 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இப்போயே வந்து ஆன் ஆகலை, ஏதோ போர்டில் தான் ஃபால்ட் இருக்குது போல். இப்போ கனெக்ஷன் கொடுக்கும் போது வந்து எந்த சப்ளையும் ஆகலை, ஆனும் ஆகலை. பேட்டரியிலேருந்து இன்னுக்குள்ளே 6 வோல்ட் வருது, ஆனால் வந்து அவுட்புட் வந்து போக மாட்டேங்குது. இந்த சுவிட்சை வந்து நம்ம கழட்டி பார்ப்போம். பிளக்குக்குள்ளே சுவிட்ச் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம ஏசி கரண்ட் கொடுத்தோம்னா ஏசி கரண்ட் உள்ளே போகும். இதுவே வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தோம்னா இதை கழட்டி விட்டால் தான் ஏசி கரண்ட் உள்ளே போகும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கனுக்குள்ளே கழட்டி விட்டோம்னா இங்கனுக்குள்ளே ஆன் ஆகிடுச்சு. இங்கனுக்குள்ளே மோட்டர்லாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு, பவர் சப்ளையும் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த பெல்ட் வந்து லூஸாக இருக்குது, அதனால தான் வந்து இதுக்குள்ளே சுத்த மாட்டேங்குது. இப்போ வந்து பெல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணணும். பெல்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, நம்ம பெல்ட்டை மாற்றணும். இதுக்குள்ள விட்டுருமா? பெயின் டைட்டாக தான் இருக்குது. பெல்ட் ரொம்ப லூஸாக தான் இருக்குது, சுற்றி விட்டால் தான் சுற்றுது, அப்போ நின்றுக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட்டு கிட்டு கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு கரெக்டாக சைஸு பார்த்துட்டு நம்ம போட்டு பார்க்கணும். எல்லாமே சின்னதாக இருக்குது. இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம அதை மாட்டிடுவோம்.